நீட் தேர்வு இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு. கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்திலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இப்பொழுதும் கூட எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வருகின்ற 27ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க நீட் தேர்வு ரத்து செய்யப்படணும். அதாவது சோனம் வாங்சுடைய கோரிக்கையோ அல்லது சிஜேபியினுடைய கோரிக்கை என்பதோ நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிறது இடத்துக்கு வராம, நீங்க லீக் ஆயிருக்கு, கேள்வி வினாத்தாள் லீக் ஆயிருக்கு, அந்த லீக் ஆனது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு அதை தாண்டி மாணவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். எங்களுடைய தலைவர் கூட நேற்றைக்கு சிஜேபி அமைப்பை சேர்ந்த அந்த தலைவர்களோடு மாணவர்களோடு உரையாடி பேசி நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. ஆனால் பாஜக எத்தனை பேர் இறந்தாலும் அந்த இறப்பு குறித்தோ எந்த கவலையும் இல்லாமல் நீட் தேர்வு நடத்துவது என்பதிலே அவர்கள் குறியா இருக்கிறார்கள். இந்த சூழலில் நேற்றை கூட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பொதுப்பட்டியலில் இருக்கின்ற இந்த கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் நீண்ட காலமாக நாங்கள் வச்சிருக்கிறோம். அதற்காக போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம், அதற்கான மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம். அதே கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவருடைய அறிக்கையிலும் அதில் இருக்கிறது. ஆகவே நீங்க நீட் தேர்வுக்கான அந்த எதிர்ப்பில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்கிறது என்பது அந்த அறிக்கையை தெரிவிக்கின்றது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா எல்லா அமைச்சர்களும் சினிமா தலைவர்கள் பாத்துக்கலாம். ஒரு அமைச்சர் பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்க மாதிரி, புதுக்கோட்டைத்துறை அமைச்சர் அழுதுட்டு இருக்க மாதிரி எல்லாம் வீடியோ வருது. இங்க ஒரு அமைச்சர் தூத்துக்குள்ள விசில் அடிச்சுட்டு படம் பார்க்குற மாதிரி இருக்கு. இது எதை நோக்கி இருக்குது? ஏன்னா மக்களுடைய சொன்ன நீட் தேர்வுக்காக எஸ்எஃப்ஐ போராட்டம் பண்ணிட்டு வராங்க எல்லாரும் பாட்டு. மக்கள் பணியை தாண்டி சினிமா துறையை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கிறாங்க பிஜேபி குற்றம் சாட்டு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நீங்க இந்த படம் பாத்திருக்கீங்களா? நான் பார்க்கல, நான் போராட்ட களத்துல இருக்கிறவன். ஏன்னா அதாவது பிஜேபியுடைய குற்றச்சாட்டெல்லாம் நாங்க பார்க்கல. இருங்க, பிஜேபி உண்மையாவே மக்கள் மீது அக்கறை இருந்தால், மாணவர்கள் இத்தனை போராட்டங்கள் நடத்துறாங்க, மிக மோசமாக அதாவது ரவுடிகள் குண்டாசுகளை வைத்து டெல்லியில தாக்குதலை தொடுக்கிறார்கள். காவல்துறைங்கிற பேர்ல மத்தியில ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் தாக்குதல் நடத்துறாங்க. கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடிய மக்கள் மீது வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் துப்பாக்கியை காட்டி மிரட்டி அதை தாக்குதல் நடத்தினார்கள். ஆகவே நீட் தேர்வு குறித்து அல்லது நீட் குறித்த விவாதத்தில் பிஜேபி கருத்து சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை, யாருக்குமே இல்லை. இத்தனை வருஷமா எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது, எத்தனை பேர் அதுல இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத புள்ளி விவரங்களை வெளியிட்டோம்னா அதற்கு என்ன பதில் சொல்லுவார்கள்? ஆகவே நீட் குறித்து அவர்கள் வெளிப்படையாக இது முற்றிலுமாக அடித்தட்டு மக்களுக்கு எதிராக அவர்கள் மருத்துவத்துறைக்கு வரக்கூடாது என்பதற்காக கல்வி அவர்கள்ட்ட பறிப்பதற்காக இந்த சதியை செய்கிறார்கள். ஆகவே பிஜேபி இதில் கருத்து சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் நீட்டு பத்தி தான் நான் பேசுறேன். நான் நீட்டை பத்தி மட்டும் கவலைப்படுறேன், நீங்க படத்தை பத்தி கவலைப்படுறீங்க. நான் நீட் குறித்து, மாணவர் குறித்து, மாணவர்களுடைய போராட்டம் குறித்து நான் கவலைப்பட்டு இருக்கிறேன். சோசியல் மீடியால இருக்கக்கூடிய கமெண்ட்ல கூட டெல்லி மாணவர்களுடைய கல்விக்கு போராட்டம் நடத்துது, தமிழகம் டிக்கெட் வாங்குறதுக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்குன்னு கமெண்ட். இல்ல, அதுதாங்க நான் இப்பவும் சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் எப்பவுமே போராட்ட களத்திலே இருக்கின்ற ஒரு பேர் இயக்கம் என்று எல்லாருக்குமே தெரியும். நாங்க இந்த போராட்டத்தில் அதனாலதான் 27ஆம் தேதி போராட்டம் நடத்துறோம். 27ஆம் தேதி நாங்க அதற்கான போராட்ட ஆயத்த பணிகளை செய்யறோம். நாங்க அது குறித்து நீங்க அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட கேளுங்க. அதுதாங்க நான் சொல்லிட்டேன். நான் இது குறித்து அந்த பொறுப்போட தான் நான் பதில் சொல்றேன். நீங்க உங்க பதில எங்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, அதை அவங்க கிட்ட கேளுங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் சட்டசபையில பேசிய முதல் பேச்சிலே ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் வேணும் இருக்கும். அதற்கு முன்பு கடந்த அரசு இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பாக முன்னாள் நீதியரசர் பாட்ஷா அவருடைய தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டி என்னை சந்திச்சிருக்கிறாங்க. 3 பேர் என்னை சந்திச்சு அந்த கமிட்டியில இருக்க உறுப்பினர் எல்லாருமே சந்திச்சிருக்காங்க. அவர்கள் 9 மாதம் எக்ஸ்டென்ட் கேட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் எனக்கு டைம் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன்னு நான் கேட்கும் பொழுது,
ஏற்கனவே விக்டிம்ஸ்கிட்ட வந்து நாங்கள் வந்து இந்த ஆணவ படுகொலை தொடர்பான தரவுகளை வாங்கியிருக்கிறோம். ஆனால் அரசியல் கட்சிகள்கிட்ட நான் கருத்து கேட்கல. அதில் வந்து அரசியல் கட்சிகள் கருத்து சொல்லியிருக்கிறாங்கன்னா 2 கட்சிகள் மட்டும்தான். ஒன்று விடுதலை சிறுத்தைகள், 2 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. மற்ற கட்சிகள்கிட்ட நாங்கள் கருத்து கேட்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டிருக்காங்க. நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து இது குறித்து நான் வந்து சொன்னேன். நான் இப்போ அவர்களும் வந்து கேட்குறாங்க. விவாதித்து எப்படி கொண்டு வர வேண்டும், எப்போது கொண்டு வர வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களோ அல்லது அது சம்பந்தப்பட்டவர்களோ அறிவிப்பார்கள் என்று எந்த மாற்று கருத்தும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருக்கின்றோம். இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் வேண்டும். அதுல நாங்க வந்து எந்த காம்ப்ரமைஸ் தமிழ்நாடு அரசு பாஜகவிற்கு பயந்து நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி கனிமொழி சொல்றாங்க. கடந்த முறை நீங்க நினைவு சின்னம் கண்டிப்பாக கொண்டு வரணும். நினைவு சின்னத்துல நம்ம அஞ்சலி செலுத்தணும்னு சொல்லி கடந்த முறை பேசுனீங்க. இப்ப நீங்க ஒரு அமைச்சரா இருக்கீங்க, நினைவு சின்னம் கொண்டு வருவதற்கு ஏதாவது வலியுறுத்துவீங்களா முதலமைச்சர்? இல்ல, இந்த இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப நாங்க முழக்கமிட்டு எங்களுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் கன்னியமதன் அவர்கள் முழக்கமிட்டு வரும்பொழுது அந்த கோரிக்கை தான் வச்சாங்க. இந்த கோரிக்கை கட்டாயம் நாங்கள் வந்து கடந்த காலங்களில் வைக்கப்பட்ட கோரிக்கைகளை இப்போதும் வைக்கின்றோம். இந்த முறை நாங்க வந்து ஏதோ இருங்க நாங்க வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால நாங்க அந்த கோரிக்கையிலிருந்து நாங்க பின்வாங்கல. அந்த கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு நான் கொண்டு அதுதான் சொல்றேன். அதாங்க எதுவானாலும் நாங்க வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்ட நாங்க சொல்லணும். இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க சொல்லணும். அந்த கோரிக்கையை அவர் கவனத்துக்கு கொண்டு வந்து இதை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். இது கட்டாயம் நாங்க அவர் கவனத்துக்கு கொண்டு வரோம். பாஜகவின் பெயரை கூட சொல்வதற்கு தமிழக அரசு அச்சப்படுதுன்னு சொல்லி அப்படித்தான் இந்த அரசு இயங்கி கொண்டிருக்கிறது. பெயரை கூட சொல்வதற்கு பயப்படுதாங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும், நேற்றை கொடுத்த அறிக்கையை வந்து தெளிவாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆளுமையோடு அந்த அறிக்கையில சுட்டி காட்டியிருக்கிறாங்க. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும், பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே நடக்கின்ற தடியடியை கண்டிச்சிருக்கிறாங்க. அங்கே நடக்கின்ற வந்து சர்வாதிகார போக்கு கண்டிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அறிக்கையில் இருக்குது. அதனால பாஜக வந்து எப்படி வேணாலும் வந்து சுற்றி வந்து நீங்கள் வந்து அந்த கேள்வியில் தொடுத்தாலும் தமிழ்நாடு அரசு அல்லது தாவேகா வந்து பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறது என்பது அவருடைய அறிக்கையை வந்து சொல்லுகின்றது. நீங்கள் அறிக்கை கொடுக்காம எதுவுமே சொல்லாமல் இருந்தால் நீங்கள் அந்த கேள்வியை வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் நேற்றைய அறிக்கை வந்து தெளிவாக இருக்கிறது என்பது நான் திட்டத்துக்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. மதிய உணவு திட்டம் காமராஜர் மதிய உணவு கொண்டு வந்தார். அதற்கு பெயர் சூட்டாமல் இதில் அரசியல் செய்யும் நோக்கில காலை உணவு திட்டத்திற்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா நினைக்கிறீங்களா? பெருந்தலைவர் காமராஜர் பேர் எடுக்கணும்னு சொல்றாங்களா? அப்படின்னா மதிய உணவு திட்டத்திற்கு அவங்க போட்டுக்கலாம். அந்த உணவு திட்டத்தை கொண்டு வந்ததே அவர் தான். காலை உணவு திட்டம் எங்க ஆட்சியில் நாங்க கொண்டு வந்த திட்டம். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராமல் இது கொண்டு வரணும். ஒரு அரசியல் செய்யும் நோக்கில பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. திமுக தலைவர் அதாவது அவர் வந்து இன்னும் வந்து குளோரிஃபை பண்றதுக்காக பெருந்தலைவருங்கிற பேரை வந்து பெருந்தன்மையா வச்சிருக்கிறாங்க. அப்படி குற்றச்சாட்டு சொல்றவங்க பெருந்தலைவர் அப்படிங்கிற பேரை எடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வியை நான் அவங்களுக்கு வைக்கிறேன்.